ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன் காவல் தெய்வமாகிய இந்த வராகி அம்மா உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாத்து உனக்கு எந்த கெட்டதும் தொடர்ந்து நடக்காம இருக்கிற பிரச்சனைகள்லேருந்து உன்னை விலக்கி வைக்கிறதுக்காக தான் உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உன்னை அவமானப்படுத்துகிறவங்க கண்ணு முன்னால், நீ வேணாம்னு உன்னை விட்டு வெறுத்து போனவங்க கண்ணு முன்னால், யாரெல்லாம் உன்னை ஏமாற்றி துரோகம் செஞ்சு சந்தோஷமாக வாழ நினச்சாங்களோ அவர்கள் கண் முன்னாலேயும், உன்னை பற்றி தவறாக பேசுபவர்கள் முன்பாகவும் உன்னை உயர்வான வாழ்க்கையை வாழ வைக்க தான் வந்திருக்கேன் என் செல்லமே. உன் கேள்விக்கு பதிலாக, உன் மனசில் இருக்கக்கூடிய கவலைகளுக்கும் குழப்பங்களுக்கும் பதிலாக இப்போது நான் செய்யப்போவது என்ன தெரியுமா? உன் வாழ்க்கையை உயர்த்தி நீ சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி செய்ய போகிறேன். கண் விழித்து எழும்போதே இந்த வராகி அம்மாவை மனசில் நினச்சிக்கிட்டு எந்திரிச்சினா போதும். உன் கவலைகளையெல்லாம் என் காலடியில் போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நீ எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியையும் ஒவ்வொரு நடையையும் வெற்றியாக வீரமாக கம்பீரமானதாக நான் மாற்றி அமைப்பேன். உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கனவுகள் என்ன, நீ ஆப்படக்கூடிய விஷயம் என்ன, எல்லாம் நல்லபடியாக நடக்கணும்னு நீ நினைக்கிறேன்னு எல்லாவற்றையும் அறிந்த நான் அத்தனை விஷயங்களையும் உனக்கு நிஜமாய் நினைவாக்கி கொடுக்கத்தான் வந்துள்ளேன் என் செல்லமே. எந்த சூழ்நிலையிலும் யார் முன்னாலும் உன்னை தாழ்ந்து போக நான் விடவே மாட்டேன். நீ எப்போதுலேருந்து என்னை நினச்சிக்கிட்டு இருக்கியோ அப்போதிலிருந்தே உன் வாழ்க்கைக்கான பொறுப்புகளை நான் ஏற்றுக்கொண்டு விட்டேன் அல்லவா? உனக்காக நான் எதுவுமே செய்யலை நீ நினச்சிக்கிட்டு இருக்கியா? கொஞ்சம் நிதானமாக யோசிச்சு தான் பாரு. தேவையில்லாமல் உன்னை நீயே வருத்தி கொள்ள வேண்டாம். உன் வாழ்க்கையில் உன் மனசில் இருக்கக்கூடிய குழப்பங்களாலும் கவலைகளாலும் பிரச்சனைகளாலும் நீ தத்தளித்து கொண்டிருப்பதை அறிந்ததால் தான் உன்னை காப்பாற்றுவதற்காக இந்த வராகி அம்மா ஓடோடி வந்தேன். என்னுடைய கரம் கொண்டு உன்னை இறுக பிடித்து காப்பாற்றி உனக்கான நல்லதையும் நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரமே எல்லாமே நல்லபடியாக நடக்கும். நான் உன்னை ஒருபோதும் எந்த சூழ்நிலையிலும் கைவிட மாட்டேன். என்னுடைய தரிசனம் பெற்று உன் மனசு எப்படி குளிர்ந்து போச்சோ அப்படி உன் வீட்டில் இருக்கிறவங்களும் மனம் குளிரும்படியாக நீ வேண்டி கேட்ட எல்லா பிரார்த்தனைகளையும் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். அதுக்கு பிறகு உன் வீட்டில் உள்ளவங்க என்னுடைய அருளையும் அற்புதத்தையும் ஆசீர்வாதத்தையும் உணர்ந்து என்னை வணங்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள் என் செல்லமே. உன்னுடைய முயற்சியை மட்டும் நீ முழு மகிழ்ச்சியோடு செஞ்சால் போதும். உன் விருப்பங்கள் எல்லாம் இப்போது நிறைவேற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. உன்னை புரியாத மனிதர்களுக்கு நீ தேவையில்லாமல் விளக்கம் சொல்லி புரிய வைக்கிறேன்னு கஷ்டப்பட வேணாம். அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்களோ அப்படியே இருக்கட்டும்னு நீ மௌனமாய் நகர்ந்து போயிடு. தவறான புரிதல் இருக்கும் இடத்தில், வேணும்னே உன்னை குறைவாக நினைக்கும் மனிதர்களிடத்தில் நீ எந்த பேச்சும் வைத்து கொள்ள வேண்டாம் என் செல்லமே. நேற்று வரைக்கும் நடந்த விஷயங்களை விட்டுட்டு, அதனால் உன் மனசில் இருக்கக்கூடிய கோபங்களையும் வருத்தங்களையும் விட்டுட்டு இன்னைக்கு எல்லா விஷயங்களிலும் நிதானமாய் முடிவெடு. உன் வலியும் வேதனைகளும் மாறும். உன் மனசில் உனக்கான நல்ல வழிகள் பிறக்கும். நீ ஏன் இப்படி இருக்கன்னு உன்னை கேலி செய்தவர்கள் கண் முன்னாலேயே உன்னை ஏணிப்படியில் ஏறி உட்கார வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு. எப்போதுமே சுற்றி கொண்டிருக்கும் இந்த உலகம்தான் உனக்கான வெற்றியையும் கொடுத்து இப்போது உன்னை உலகளந்து பார்க்கும்படி செய்யப்போகுது என் செல்லமே. உன் வெற்றி கண்டு இந்த உலகமே உன் பின்னால் சுற்றி வரும்படி நான் செய்ய போகிறேன். உன் எதிர்காலத்தை நினச்சி நீ கலங்க வேண்டாம். உனக்கான எதிர்காலத்தை நான் அல்லவா உருவாக்கியிருக்கேன். நிச்சயமாக எல்லாரும் பார்த்து வியக்கும் பண்ண மிளிரச் செய்வேன். அற்புதமான அழகான வாழ்க்கையை நீ பெறப்போகிறாய் என் செல்லமே. நீ என்கிட்ட இப்போ சமீப காலமாக வேண்டி கேட்டபடி உனக்கு பிடிச்ச உனக்கு நெருங்கிய உறவினர் ஒருவரின் உடல் நலம் நல்லபடியாக சரியாகி அவங்க ஆரோக்கியத்திலும் முன்னேற்றம் காண்பார்கள். அவங்களும் அவங்க குடும்பமும் நல்லா இருக்கிறதுக்கு காரணமாக நீயும் உன்னுடைய பிரார்த்தனைகளும் நிச்சயமாக இருப்பீங்க. உன்னுடைய சில முக்கியமான பிரச்சனைகளும் என்னன்னு என்கிட்ட சொல்லி அதை சரி செய்வதற்கான வழிகளை கேட்டாய் அல்லவா? அதை எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாம தானே நீ யோசிச்சுக்கிட்டு இருக்க. நிச்சயமாக உனக்கான நல்ல வழியை நான் கொடுப்பேன். உனக்கும் உன் குடும்பத்திற்கும் துணையாக இந்த வராகி அம்மா நான் இருக்கும்போது நீ நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் போதும். எல்லாமே நன்மையாக நடந்து முடியும் என் செல்லமே. தடையும் தடங்கல்களும் வருதேன்னு நீ வருத்தப்பட வேணாம். எல்லாவற்றையும் நான் சரி செய்வேன். கூடிய விரைவில் உன் வாழ்க்கை நிலை மாறும். உனக்கு சாதகமாக அனைத்தையும் நான் செய்வேன்னு என நம்புனா போதும். நல்லபடியாக கூடிய சீக்கிரமே நிலையான உயர்வான வருமானம் வரும்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு உன் வீட்டின் கதவை தட்டத்தான் போகுது.
தொடர்ந்து அந்த வாய்ப்பை பயன்படுத்தி உன் வாழ்க்கையில் முன்னேறப்பாரு. ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நீ நீண்ட நாளாக எதிர்பார்த்து கொண்டிருப்பது எனக்கு தெரியும். நடக்குமா நடக்காதான்ற குழப்பத்தில் தானே இருந்த. நீ எதிர்பார்த்தத நிச்சயமா நான் உனக்கு நடத்தி தரேன். இனிமே எப்போதும் உன் உள்ளத்தில் மகிழ்ச்சி மட்டும்தான் இருக்க வேண்டும் என் செல்லமே. நான் உன் வீட்டுக்குள்ளே எப்போதோ வந்துட்டேன். உன்னையும் உன் குடும்பத்தையும் காக்கும் காவல் தெய்வமாக நான் தான் இருக்கேன். ஆனால் நீ தான் அதை இன்னும் சரியாக புரிஞ்சுக்காம சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பெருசாக பயப்பட்டு கவலைப்பட்டு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்க. ஏன் பிறந்தோம் என்று நினைத்தாய் தானே? இனிமே உன் வாழ்க்கையில் அற்புதங்களும் அதிசயங்களும் நிகழ்ந்த பிறகு நீ என்னை வணங்கியதற்கான பலனையும் நான் உன்னை அன்பு பிள்ளைன்னு சொன்ன விஷயங்களையும் யோசித்து மகிழ்வாய். ஆமேன் செல்லமே. ஏன் வளர்ந்தேன் என நினைத்தேன். ஆனால் உன் உச்சம் தொடத்தான் தெரிந்தது வராகியம்மா என நீ எனக்கு நன்றி சொல்லத்தான் போகிறாய். உற்றார் உறவினர் எல்லார் கண் முன்னாலேயும் உன்னை நலமாகவும் வளமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழும்படி செய்ய போகிறேன். என்னுடைய சந்தோஷம் பற்றி நினச்சி பார்க்குறதுக்கும் என்னுடைய மனநிறைவை பற்றி யோசிக்கிறதுக்கும் யாருமே இல்லையேன்னு நீ வருத்தப்பட்ட காலமெல்லாம் முடிஞ்சு போச்சு. உனக்காக எல்லா விஷயங்களையும் யோசிக்கிறதுக்கும் செய்கிறதுக்கும் இந்த வராகியம்மா நான் இருக்கிறேன் அல்லவா? என்ன செஞ்சாலும் துணிஞ்சு செய். வேறு யாரும் உனக்காக உன் வாழ்க்கையை வாழ போகிறதில்ல. உனக்கு ஒரு கஷ்டம்னா யாரும் உனக்கு துணையாக நிற்க போகிறதும் இல்லை, உதவ போகிறதும் இல்லை. பிறகு ஏன் சும்மா சும்மா எதுக்கெடுத்தாலும் அடுத்தவன் என்ன நடப்பான், அடுத்தவன் என்ன யோசிப்பான்னு பக்கத்து வீட்டுக்காரங்களையும் உன் கூட பழகினவங்களையும் பற்றி யோசிக்கிறேன். என் அன்பு பிள்ளையான உன்னை பாதுகாப்பது தான் எனக்கு முதல் கடமை. அதனால்தானே உனக்கு காவல் தெய்வமாக இருக்கேன். என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு இருக்கும். வீணாக வருத்தப்படாமல் உன் கவலைகளை எல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிடு. உன்னுடைய செயல்களில் நீ எப்போதும் கவனமாக இருந்தால் உனக்கு துணையாக நானும் இருப்பேன். நம்பிக்கை இழக்க வேண்டாம் என் செல்லமே. உன்கிட்ட எல்லாரும் அவங்களுக்கு தேவையானது நீயே செய்வன்ட்டு எதையாவது எதிர்பார்த்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் உன்னுடைய தேவை என்னன்றதை யாருமே சிந்திக்க போவதில்லை. நீ உன் வாழ்க்கையில் என்ன பொறுப்பு வச்சிருக்கியோ, உன்னுடைய கடமை எதுவாக இருக்கோ அதை சரியாக செய்யதானே இந்த பூமியில் பிறந்திருக்கிறாய். அதே நேரத்தில் உன்னுடைய உடலை பயன்படுத்தி தான் நீ என்னை வணங்குவதற்காக ஆலயம் தேடியும் ஓடி வருகிறாய், பிரார்த்திக்கிறாய், என்னிடம் வேண்டுதலும் வைக்கிறாய். அப்படி இருக்கும்போது உன்னுடைய உடலும் மனமும் ஒன்றுபட்டு உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்து காட்டாமல் விட்டு விடுவேனா என்ன? உன்னை சுற்றி நடக்க எதையும் நினச்சி உன் வாழ்க்கை பயணத்தை நீ வீணடிச்சிட வேணாம். கடமைகளை தொடர்ந்து செய்து வா. அனைத்தையும் மகிழ்ச்சியாக மாற்றுவதற்கு இந்த வராகி அம்மா நான் உனக்கு துணையாக இருப்பேன். எல்லாமே ஒரு நாள் மாறும் என் செல்லமே. என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் தாங்கி நிற்பேன் என தயாராக இரு. உனக்கு எதுக்கு தேவையில்லாத கவலை? சந்தோஷமா நிம்மதியாக உன் வாழ்க்கையை வாழ தயாராகு. இந்த நாள் உனக்கானதாக நிச்சயம் இருக்கும். யாருக்கிட்ட பேசணுன்னு ரொம்ப நாளாக யோசிக்கிறியோ அவங்களுக்கு உடனே பேசிடு. நீ காத்திருப்பது இப்போது நடக்க வேண்டிய நேரத்தில் சரியான இடத்துல சரியானபடி நீ எதிர்பார்த்தது போலவே நடந்து முடியும். நான் உன் கூட இருக்கும்போது இனி நீ கவலைப்படவே கூடாது. நீ மனசில் ஒன்று நினச்சிக்கிட்டே இருக்கியே, அது நிச்சயமாக கண்டிப்பாக நான் உனக்கு நடத்தி முடிக்கிறேன். தாமதம் ஆனாலும் எதுவும் தட்டி போகாது என் செல்லமே. நம்பிக்கையோடு நீ காத்திருந்தால் போதும். நீ எதிர்பார்த்ததையும் ஆசைப்பட்டதையும் விருப்பப்பட்டதையும் உன்னை விட்டு தள்ளி போனதையும் தாமதமாகியதையும் தடங்களாய் நடந்து முடிந்ததையும் இப்போது நிறைவேற்றி கொடுப்பேன். எது உன்கிட்ட நிலைக்கும் நம்புனியோ அதுதானே முதல்ல உன்னை விட்டு விலகி போச்சு. இனிமேலாவது எதிர்பார்க்கும்போது இந்த வராகி அம்மாவை நினச்சிக்கோ. அப்போதுதான் எதுவும் தள்ளி போகாமல் தாமதமாகாமல் உன் எதிர்பார்ப்புகள் படியே உனக்கான விஷயங்களை பெற்று மகிழ்வோடு நீ வாழ முடியும். என்னுடைய துணையோடு நீ எதை செய்தாலும் நிச்சயமாக உனக்கு வெற்றிதான் கிடைக்கும் என் செல்லமே. நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் நீ உன்னுடைய கஷ்டங்களை நினைத்து கவலை கொள்ள வேண்டாம். உன் கண்ணீருக்கெல்லாம் பதில் சொல்லும் விதமாக நான் உன் கூடவே இருந்து எல்லா விஷயங்களையும் சிறப்பாக நடத்தி முடிக்கப் போகிறேன்.